என் அன்பு குழந்தையே, இப்போது நீ இருக்கும் சூழ்நிலையை அறிவேன் மகளே. ஆனால் இன்று ஒரு இனிப்பான செய்தியையும் இன்பமான விசேஷத்தையும் உன்னிடம் பகிரவே நான் இங்கு வந்துள்ளேன். இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து விடுபடப் போகின்றாய். எப்படி பெருமாளே, இது எப்படி பெருமாளே சாத்தியமாகும்? அவ்வளவு விரைவில் இத்தனை பிரச்சனைகள் தீர்ந்து விடுமா என்றெல்லாம் உடனே கேள்விகளை அடுக்கி விடாதே. ஏன், எப்படி, யாரால், எதனால், எப்படி முடிக்க வேண்டும் என்றெல்லாம் எனக்கு தெரியும். இது சாத்தியமா சாத்தியமில்லையா என்றெல்லாம் நீ யோசிக்க கூட தேவையில்லை. ஒரு மனிதன் வாழ்க்கையை வாழ அவசியமான விஷயங்கள் இருப்பதைப் போல வாழ்க்கையில் சந்திக்க, அதை கடந்து செல்ல, அதை எதிர்கொள்ள அவர்களுக்கு அடிப்படையான தேவை அன்பு, பொறுமை, நேர்மை, விடாமுயற்சி. ஒரு கடினமான சூழ்நிலையை கடக்க ஒருவருக்கு நீடித்த நம்பிக்கையும் குறையாத பொறுமையும் மிக முக்கியமான தேவையாக உள்ளது. உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தலைகீழாக மாற்றும் சூழல் வந்திருக்கலாம். அது உன்னை நடுங்க வைத்து உன்னை பாடாய்படுத்தியும் இருக்கலாம். ஆனால் முயன்று மீண்டும் வருவேன் என்ற நம்பிக்கையை இழக்காமல் பொறுமையோடு அந்த சூழலை நிரந்தரமானது அல்ல என்ற நேர்மறையான எண்ணத்தில் இருந்து கொள்ள வேண்டும். அப்படி ஒருவர் நம்பிக்கை இழந்து நிற்கதியாக இருக்கும் சூழலில்தான் அந்த ஆன்மா என்னை நோக்கி வரச் செய்கின்றேன். நம்பிக்கையை என்னுடைய வார்த்தைகளால் நான் கொடுக்கின்றேன். அதை அவருடைய மனதில் பதிய, அவர் மனம் ஆனந்தமடைய சிறு சிறு லீலைகளை நடத்தி நான் அவர்களின் வாழ்க்கையை நம்பிக்கை எனும் விதையாய் வளர வைக்கின்றேன். இத்தனை பேர்கள் இருக்கும்போது எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனைகள் என்றுதானே கேட்கின்றாய்? ஜென்ம ஜென்மமாய் தொடர்கின்ற பந்தம்தான் நீயும் நானும். என்னை நம்பி என்னிடம் வேண்டுபவர்கள் எவராக இருந்தாலும் எல்லோரும் ஒன்றுதான். என்னை நம்பியவரை நான் கைப்பிடித்துக் கொண்டு கூட்டிச் செல்வேன். இந்த இக்கட்டான சூழ்நிலைகளையெல்லாம் நினைத்து பயந்து விடாதே. ஒரு நிமிடத்தில், ஒரு நொடியில் உன்னுடைய பிரச்சனைகளையெல்லாம் பொடி பொடியாக்கி விடுவேன். எல்லாவற்றையும் தவிடு பொடியாக்கி விடுவேன். எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளைகளை நான் கைவிடுவதே இல்லை. நீ என்னுடைய பிள்ளை, என்னுயிர் பிள்ளை. உன்னை எப்படி நான் கைவிட்டு விட்டு செல்வேன்? இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். எல்லாமே உன்னுடைய கண்முன்னே இல்லாமல் போகும். எல்லா துன்பங்களும் கரைந்து போகும். உன்னுடைய கவலைகளை எல்லாம் காணாமல் போகும். நீ எதிர்பார்த்த நிகழ்வுகளும் நிச்சயம் நிகழும். எப்பொழுதும் பயந்து கொண்டே இருக்காமல் என்னுடைய நாமத்தை உச்சரிப்பவர்களை காப்பது என்னுடைய கடமையாகும். குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ முழுமையான கவனத்தை செலுத்து. உன்னை சுற்றி உள்ளவர்கள் திடீரென்று தாழும் போதும், விழும் போதும், அழும்போதும் அது அவர்களுடைய கர்மாவினால் வந்தது என்பதை உணர்ந்து அமைதியாக இரு. அதை பார்த்து நீ பயப்படுகின்றாய். நான் எதுவரை உன்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கின்றேனோ அதுவரை உனக்கு எந்த தீங்கும் வராது. மகளே, இந்த மங்களம் பொங்கும் நன்னாளில் நிறைவாகவே கூறுகின்றேன். உனக்கான வாழ்க்கையை நீ நிச்சயம் வாழ்வாய். நீ எதிர்பார்த்து காத்திருந்த உன்னுடைய மனம் குளிரும் குறைகள் இல்லாத நிறைவான வாழ்க்கையை சர்வ நிச்சயமாய் நீ வாழத்தான் போகின்றாய். உன்னுடைய பிரச்சனைகள், கஷ்டங்கள் எல்லாம் பனி போல் விலகிச் செல்லும். எத்தனை இருளாக இருந்தாலும் ஒரு தீக்குச்சியின் ஒரு துளி நெருப்பு போதும் அங்கு வெளிச்சம் ஊடுருவி செல்வதற்கு. அது போன்றுதான் எத்தனை மாயைகள் உன்னை சூழ்ந்தாலும் இந்த அப்பா உன்னோடே இருக்கின்றேன். இந்த நல்ல நாளில் நான் கொடுக்கும் வாக்கும் நிச்சயம் நடக்கும். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, எனக்காகத்தானே இத்தனை நாட்கள் காத்து கொண்டிருந்தாய். இப்போது நான் உன்னை ஆசீர்வதிக்க உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன். என் செல்லமே, இதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கை நீ எதிர்பார்த்ததை விட சந்தோஷமாக அமையப் போகின்றது. ஏழுமலையானே, நீதான் எனக்கு எல்லாமே என்று என்னை தேடி வந்து விட்டாய். நானும் உன்னை என்னுடைய பிள்ளையாக மனதார ஏற்றுக்கொண்டேன். உன்னுடைய தேவைகள் அனைத்தையும்
அனைத்தையும் அறிந்து கொண்டு அதை நிறைவேற்றுவதுதானே இந்த தந்தையின் கடமை. என் தங்கமே, என்னுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்கு நான் தயாராகிவிட்டேன். இதன் பிறகும் நீ எதற்காக கலங்குகின்றாய்? அழுது தீர்த்து விட்டால் எல்லாம் சரியாகிவிடுமா? உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் நான் நிறைவேற்றப் போகின்றேன். உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் என்னை வந்தும் சேர்ந்து விட்டன. உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் தீர்த்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன். உனக்கு துணையாக யாரும் இல்லை என்று வருந்தாதே. உனக்கு துணையாக உன் அப்பா எப்போதும் உன்னுடன் தானே இருக்கின்றேன். எந்த கணம் நீ என்னை அழைத்தாலும் மறுகணமே உன்னை தேடி உன்னுடனே நான் வந்து விடுவேன். என் கண்மணியே, உன்னுடைய கண்ணீரை துடைத்துக்கொள். எதற்கெடுத்தாலும் இப்படி கண்ணீர் விட்டு கலங்கிக் கொண்டிருக்காதே. உனக்கு என்ன வேண்டும் என்பதை என்னிடத்தில் கேள். உனக்கு வேண்டியதை உன்னுடைய அப்பாவிடம் கேட்பதற்கு உனக்கு ஏன் இவ்வளவு தயக்கம்? உன்னுடைய வழிகளை மறந்துவிடு. நீ என்ன செய்ய நினைக்கின்றாயோ அதை முழுமனதோடு செய். உன் அப்பா நான் உனக்கு எப்போதும் துணையாக இருக்கின்றேன். ஏன் இப்படி பயந்து கொண்டிருக்கின்றாய்? குழந்தையே, உன்னுடைய கண்முன் தானே நான் எப்பொழுதும் இருக்கின்றேன். உன்னை நான் எப்போதும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். என்னுடைய பார்வையில் தான் நீ எப்போதும் இருக்கின்றாய். என்னை மீறி எந்த துஷ்ட சக்தியும் உன்னை நெருங்காது. உனக்கு நல்லது எது கெட்டது எது என அனைத்தையும் நான் அறிவேன். என் செல்லமே, உன்னுடைய கஷ்டகாலம் அனைத்தும் உன்னுடைய இஷ்ட காலமாக மாறப்போகின்றது. வேதனையையும் சோதனையையும் மாறி மாறி அனுபவித்து உன்னுடைய மனம் வேதனையடைந்திருக்கின்றதல்லவா? இனி என்னுடைய ஆசீர்வாதத்தாலும் என்னுடைய அன்பாலும் உன்னுடைய மனம் குளிரப் போகின்றது. இதன் பிறகு உன்னை கஷ்டப்படுத்திய துஷ்ட சக்திகள் உன்னுடைய கனவிலும் வராது. என் குழந்தையே, உனக்கான மகிழ்ச்சியான செய்திகளை பல மடங்காக்கி உன்னை வந்து சேர வைப்பேன். உனக்கு தீங்கு செய்ய நினைக்கும் அத்தனை சக்திகளையும் வேரோடு அழித்து விடுவேன். இனி நீ எதற்காகவும் எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. நான் எப்போதும் உனக்கு துணையாக உன்னுடனே இருப்பேன். எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய நிழலாகவே உனக்கு துணையாக எப்போதும் நான் இருக்கின்றேன். உன்னை நான் என்றும் கைவிட மாட்டேன். ஒரு கணமும் உன்னை விட்டு நீங்கவும் மாட்டேன். உனக்கான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நிச்சயம் நான் உனக்கு உருவாக்கி தருவேன். உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் இந்த மாதத்தின் முடிவதற்குள் உனக்கு நான் நிறைவேற்றி கொடுப்பேன். நீ சற்றும் எதிர்பார்க்காத அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் உனக்கு நான் அள்ளி அள்ளி கொடுக்கப் போகின்றேன். நம்பிக்கையோடு இரு. நல்ல